ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாம இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னல, இந்த போதை பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்ட் தான். இதுவும் இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமா இது இன்டர்லிங்க்டா தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் எதுக்குன்றது இப்ப முக்கியம் இல்லை. இது எப்படி சரி செய்ய போறோம்ன்றது தான் முக்கியம்.